guys, welcome back to our channel. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா நாங்க மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த சிப்பித்தோட எப்படி க்ளீன் பண்றோம் அப்படிங்கற வீடியோ தான் நண்பர்களே. அப்படினு சொல்லணும்னு ஆசை தான், ஆனா அப்படி எனக்கு சொல்ல முடியாது. இதனால அப்படி சொல்ல முடியாது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள வந்தாச்சு நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாங்க திங்கள் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்த சிப்பித்தோட எப்படி க்ளீன் பண்றோம் அப்படிங்கறத நண்பர்களே. நார்மலா எங்க ஏரியா சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிப்பி மீன் சீசன் டைம் தான் அதிகமா வரவா இருக்கும். மத்த மாதிரி டைம்ல எல்லாம் அதிகமா கொண்டு வர மாட்டாங்க. இப்போ எல்லாம் நீங்க சந்தையில போய் பாத்தீங்கன்னா சிப்பி மீன் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அங்க போறீங்கன்னா கண்டிப்பா சிப்பி மீன் பார்க்கலாம். நாங்களும் அப்படிதான் சந்தைக்கு போய் சிப்பி மீனை பார்த்ததும் ஆசைப்பட்டு சிப்பி மீன் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். 200 ரூபாய்க்கு 100 தோடுன்னு சொல்லி நாங்கள் 100 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்தோம் நண்பர்களே. க்ளீன் பண்ணுற வீடியோ போடுறதுக்காக தான் இதை நான் கவர் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா சிப்பி தோடுக்குள்ளாடி சதையே இல்லை நண்பர்களே. ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமாந்து வாங்கிட்டு வந்த கதையை தான் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆமாந்தேன்னு சொல்லிய கழுவும் போது என்ன சதையெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. ஆரம்பத்தில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் சதை இருந்துச்சு நண்பர்களே. போக போக தான் ஒவ்வொரு தோடுலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பார்த்தா தான் தெரியும் நண்பர்களே. சுத்தமாக பார்த்தீங்கன்னா நிறைய தோடில் சதையே இல்லை. பாதி தோடில் சதை இருக்கும், இருந்தாலும் பெரிய அளவு இருக்காது, கொஞ்சமாக இருக்கும். அது எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி தான் எல்லா தோடுலேயுமே இருந்துச்சு. ஃபைனலாக நீங்கள் எனக்கு எவ்வளோ சிப்பி மீன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்ப தெரிஞ்சுப்பீங்க எல்லா தோடுலேயும் சதை இருந்தது உண்மைதானா இல்லையான்னு. சத்தியமாக சொல்கிறேன், சிப்பி மீன் வாங்குறப்போ பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஏமாந்துடாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மெயினாக ஷேர் பண்ணுறேன். ஆசைப்பட்டு நானும் சிப்பி மீன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையில் தான் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். கடைசியாக இதில் சதை இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஏமாற்றமாக போச்சு. சீசன் டைம் ஆச்சு, சிப்பி மீன் வேற சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்ததேன்னு வாங்கினேன். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துடாதீங்க நண்பர்களே. நாங்களும் சந்தேகத்தின் பேரில் தான் சிப்பி மீன் வாங்கவே செஞ்சோம். அந்த அக்கா கிட்ட கேட்டிருந்தோம் இதுக்குள்ளே சதை இருக்குமா இல்லையான்னு. அந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாங்கினோம். அவங்களும் அதில் உள்ளாடி சதை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா சிப்பிலையுமே சதை இல்லை. நீங்களும் சிப்பி மீனெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உள்ளாடி சதை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கி ஏமாந்துடாதீங்க நண்பர்களே. நான் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச சதை இவ்வளோ தான். இதெல்லாம் பார்க்குறப்போ உனக்கு க்ளீன் பண்ண தெரியாமல் நீ க்ளீன் பண்ணி வச்சுருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. சதை எல்லாமே அங்கங்கே ஒட்டி ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. இருந்தது எல்லாத்தையுமே நான் எடுத்து அதுலேயும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எனக்கு வந்து க்ளீன் பண்ண அப்புறமா கிடைச்ச சதை நண்பர்களே. இனிமேல் சிப்பி மீன் வாங்கும்போது நீங்களும் பார்த்து வாங்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.